ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லைப்ரரினா ஒன்றுமே இல்லை. இப்போ மேட்ரிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கான ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை பைத்தான் மூலிமா கோடிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா கோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் நம்மளோட இன்புட்டை மட்டும் கொடுத்தா போதும். மேட்ரிக்ஸ் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். இது வந்து எல்லா ஃபார்முலாஸ்க்கு எல்லா ஒரு அப்ளிகேஷனுக்குமே அது வந்து பொருந்தும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முலா மேட்ரிக்ஸில் அடிஷன் பண்ணோன்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு மேக்ஸ் கேல்குலேஷனுக்குமே ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க ஒரு பேக்கேஜ், லைப்ரரி பேக்கேஜ்னு சொல்லுவாங்க, அதில் ஆல்ரெடி கோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபர்தராக அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுதான் ஓகேங்களா. ஸோ இப்போ எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம் ப்ராக்டிஸ்ன்ற நேமில். ஸோ நான் அந்த ஃபோல்டரில் ஆக்டிவேட் ப்ராக்டிஸ்னு கொடுத்து நான் இங்கே வந்து ப்ராக்டிஸ் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்குள்ளே வந்துட்டேன். இப்போது நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, பிப் இன்ஸ்டால் நம்பின்னு கொடுத்துருக்கேன். இந்த நம்பின்ற லைப்ரரி வந்து என்ன பண்ணுதுன்னா, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் கேல்குலேஷன் ரிலேட்டடான எல்லா கோடுமே இதில் பண்ணியிருப்பாங்க. இது நீங்கள் இப்படி கொடுக்கும்போது கலெக்டிங் நம்பி டவுன்லோடு, இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து மஸ்ட் இருக்கணும். நெட்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரில் வந்து உங்களுக்கு முடியும். நான் இந்த மிஷின் லேர்னிங் டுட்டோரியல்லாம் எடுக்கும்போது இதுதான் என்னோடய லைப்ரரி வெர்ஷன்ஸ். ஆக்சுவலி இதுதான் இந்த லைப்ரரி வெர்ஷனில் தான் நான் வந்து உங்களுக்கு கோட்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே இதுதான் நான் இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ எதுக்காண்டி நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேனோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு எரர்ஸ் வந்து மேக்ஸிமம் வராது. குயிக் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா எரர் நீங்கள் ஏதாவது படிக்கும்போது உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதோட இது டெப்த்து வந்து இன்னும் நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்டேட்டட் லைப்ரரி நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா ஸ்பெசிஃபிக்காக இந்த லைப்ரரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அப்டேட்டட் லைப்ரரியில் உங்களுக்கு வந்து எரர் எதுவும் வந்துச்சுன்னா அதில் நீங்கள் கூகுள் பண்ணிங்கனால அந்த எரரை கூகுளில் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனால இதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச பைத்தானில் ஒன்லி ட்ராபேக்ஸ். ஆக்சுவலி ஒவ்வொரு டைமும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலான்றது ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலும் ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு எரர் வந்துடும். அகெயின் நம்ம அது எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்பின்ற ஒரு லைப்ரரியை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ மீறி இந்த லைப்ரரி எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, பிப் இன்ஸ்டால் நம்பி ஆல்ரெடி நான் இப்போ ஸ்பெசிஃபிக்கான இது கொடுக்கணும், வெர்ஷன் கொடுக்கணுன்னா பிப் இன்ஸ்டால் நம்பி ஈக்குவல் டு அந்த பர்டிகுலர் வெர்ஷன் கொடுக்கணும். சரிங்களா? ஹோண்டா இன்ஸ்டால்னு இன்னொரு மெத்தட் இருக்குது லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன கொடுத்தா போதும்னா ஒரு ஈக்குவல் டு கொடுத்தா வந்து போதும். பிப் இன்ஸ்டால் எந்த ஒரு லைப்ரரி பர்டிகுலர் வெர்ஷன்னா நீங்கள் டபுள் ஈக்குவல் டு போகணுன்றது தான் இங்கே கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேட்ப்ளாட்லிப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா ப்ரொசீஜருமே சேம் தான். நான் பர்டிகுலர் வெர்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் பண்ணேன். லேட்டஸ்ட்டு வெர்ஷன் எப்படின்னா ஜஸ்ட் இங்கே இருக்கு இல்லையா, பிப் இன்ஸ்டால் நம்பி எந்த ஒரு பர்டிகுலர் வெர்ஷனும் நீங்கள் கொடுக்கலன்னா லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷன் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ரொசீஜர். பர்டிகுலர் வெர்ஷன் நம்ம கொடுக்கும்போது டபுள் ஈக்குவல் டு போடணும் அப்படின்றது எல்லாமே ஸ்மால் லெட்டர். எப்படின்னா ஒவ்வொரு டைமுமே உங்களுக்கு எரர் வரும். பட் எரர் வந்துச்சுன்னா சில பேர் என்னடா எரராக வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே அதை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கூகுளில் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே எரர் ஷார்ட் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இன்டெப்த்தாக வந்து இதில் புரிய வரும். சரிங்களா? ஸோ இப்போ பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் சில 0.234 இந்த பாண்டாஸோட லைப்ரரியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு டேபிளில் இருந்துச்சுன்னா டேபிளை பற்றி ஃபுல்லாமே இதில் இருக்கும். கொரீஸ் டேட்டாபேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றின எல்லா கோடிங்குமே இந்த பாண்டாஸ்ன்ற லைப்ரரியில் அவங்க பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லான லைப்ரரி ஆக்சுவலி. ஸோ இதுதான் வே ஆஃப் இன்ஸ்டாலிங் லைப்ரரிஸ் இன் பைத்தான். ஸோ
இன்னொன்றும் இருக்குது, ஹோண்டா இன்ஸ்டால்னு சொல்லிட்டு. அது நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ நம்ம அப்போ அதை பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு லைப்ரரியை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே.